என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர். என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும் அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும் அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும் எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கிப் பாரும். நான் அவர்களுடைய பாடலாயிருக்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர். எரேமியா தீர்க்கதரிசியின் இருதயத்திலே விசுவாசமும் பயமும் நம்பிக்கையும் ஒன்றாய் கலந்திருக்கிறது. சில சமயங்களில் இம்மூன்றுக்கும் இடையே அவருடைய உள்ளத்தில் போராட்டம் நடைபெறுகிறது. கர்த்தர் நல்லவர். அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தங்களுடைய ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ என்னும் சந்தேகம் இஸ்ரவேல் மனுஷருடைய மனதில் இருந்தது. தங்களுடைய ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் தம்மை மேகத்தால் மூடிக்கொண்டார் என்னும் பயமும் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். எரேமியா பல சமயங்களில் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயத்தில் பயம் இருந்தது போலவே எரேமியாவின் இருதயத்திலும் பயம் இருந்தது. கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோ என்று யூதா மனுஷரைப் போல எரேமியாவும் தன்னுடைய அவிசுவாசத்தினாலே பயப்பட்டார். ஆனாலும் எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். காவற்கடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது. நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன் என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியாவின் சத்தத்தை கேட்டார். எரேமியா கர்த்தரிடத்தில் என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும் என்று விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எரேமியாவின் விண்ணப்பத்திற்கு தம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளவில்லை. எரேமியாவின் சத்தத்தை கேட்டார். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டுக் கொண்டீர் என்று எரேமியா சொல்லுகிறார். எரேமியா கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்தை தன்னுடைய பெருமூச்சு என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய சுவாசத்தை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கர்த்தருக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறார்கள். ஜெபமானது புதிய மனுஷனுடைய சுவாசமாய் இருக்கிறது. நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கும் போது அவருடைய இரக்கத்தின் காற்றை நமக்குள்ளே இழுக்கிறோம். நமக்குள்ளே போன கர்த்தருடைய கிருபையின் காற்று நமக்கு வெளியே துதிகளாகவும் ஸ்தோத்திரங்களாகவும் வெளியேறுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்பதற்கு நம்முடைய பெருமூச்சே அடையாளமாய் இருக்கிறது. மூச்சு இல்லை என்றால் ஜீவனும் இல்லை. உள்ளே இழுத்த காற்றை வெளியேற்றவும் வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கவும் வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் தங்களுடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு கர்த்தர் தம்மை மேகத்தால் மூடிக்கொள்வாரோ என்னும் பயம் அவருக்குள் உண்டாயிற்று. இதே பயம் எரேமியாவின் இருதயத்திலும் உண்டாயிற்று. கர்த்தர் எரேமியாவின் பயத்தை நீக்குகிறார். பயப்படாதே என்று கர்த்தர் அவரிடத்தில் அன்போடு சொல்லுகிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர் என்று எரேமியா சொல்லுகிறார். நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் ஊழிய பொறுப்புகளை விசுவாசத்தோடு நிறைவேற்ற வேண்டும்.
நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கிட்டிச் சேரும்போது கர்த்தரும் தம்முடைய கிருபையோடும் இரக்கத்தோடும் நமக்கு அருகாமையில் வருகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பயத்தோடு வரும்போது கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று ஆதரவாய் சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக வழக்காடி இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்தினார். அவருடைய பிராணனை மீட்டுக் கொண்டார். அவர்களுக்கு உண்டான எல்லா அநியாயத்தையும் கர்த்தர் கண்டார். கர்த்தர் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் நீதியும் நியாயமும் உள்ளவர். நம்முடைய வழக்குகளை நாம் கர்த்தரிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவின் வழக்குகளை நடத்துவார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நமக்கு வந்திருக்கிற பாடுகளையும் வேதனைகளையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருக்கு மறைவானது எதுவுமே இல்லை. அவர் நம்முடைய பாவங்களையும் பார்க்கிறார். நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் நாம் அனுபவிக்கிற வேதனைகளையும் பார்க்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர் என்று சொல்லுகிறார். எரேமியா ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனாலும் அவருக்கு அதிகமான வேதனைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் உண்டாயிற்று. கர்த்தர் எரேமியாவுக்கு உண்டான அநியாயத்தை தமது கிருபையினால் காண்கிறார். எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பியிருக்கும் சத்துருக்களுடைய எல்லா குரோதத்தையும் கர்த்தர் காண்கிறார். அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக நினைத்த எல்லா நிலையும் காண்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பது போலவே நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பேசும் தூஷண வார்த்தைகளையும் செவி கொடுத்து கேட்கிறார். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும், அவர்கள் நாள் முழுதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். எரேமியாவின் சத்துருக்கள் அவருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ய நினைக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்தாலும் எரேமியாவுக்கு விரோதமாக கூடி யோசிக்கிறார்கள். அவர்கள் எழுந்திருந்தாலும் எரேமியாவுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும், நான் அவர்களுடைய பாடலா இருக்கிறேன் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் தன்னுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுகிறார். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நம்முடைய சத்துருக்களை நாம் நேசிக்க வேண்டும். நம்மை தூஷிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரே நம்முடைய வழக்குகளை நடத்துகிறவர். நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை கர்த்தர் தம்முடைய நீதியினால் தண்டிப்பார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். அதே வேளையில் கர்த்தர் தம்முடைய நீதியினால் தன்னுடைய சத்துருக்களுக்கு பதில் செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்கள் பலமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கை பெருத்தவர்கள். எரேமியாவால் தன்னுடைய சுய பலத்தினாலோ சுய பராக்கிரமத்தினாலோ அவர்களை எதிர்க்க முடியாது. கர்த்தரே தன்னுடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்றும் எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீர் என்பதே எரேமியாவின் பெருமூச்சாய் இருக்கிறது. கர்த்தர் கண்ட காரியங்கள். எரேமியாவிற்கு உண்டான அநியாயம். எரேமியாவுக்கு எதிரான அவர்களுடைய குரோதம். அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகள். எரேமியாவின் விண்ணப்பங்கள். என் நியாயத்தை தீரும். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். அவர்களுக்கு பலன் அழியும். அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அழியும். அவர்களுக்கு இருதய வேதனையே கொடும். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருப்பதாக. கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து வானங்களின் கீழ் அவர்கள் இராதபடிக்கு அவர்களை அழித்து விடுவீராக. கர்த்தர் கேட்டிருக்கும் காரியங்கள். அவர்கள் நிந்திக்கும் நிந்தை. எரேமியாவிற்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகள். எரேமியாவிற்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகள். அவர்கள் நாள் முழுவதும் எரேமியாவிற்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகள். ஆனதோத்தின் மனுஷர் எரேமியாவை கொன்றுபோட சதி பண்ணினார்கள். கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். எரேமியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். எரேமியாவிற்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணினவர்களை கர்த்தர் நியாயம் விசாரித்தார். அவர்கள் எரேமியாவை பிடித்து பாடல்களையும் பாடினார்கள். எரேமியா தனக்கு வந்த பாடுகளையெல்லாம் சகித்து கொண்டார்.
இதனால் ஜனங்கள் மத்தியில் அவருக்கு நற்பெயர் உண்டாயிற்று. சில சமயங்களில் தனக்கு வந்த சோதனையை சகிக்க முடியாமல் தான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கை அழிந்து போயிற்று என்று கூட எரேமியா கூறியிருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய குணாதிசயங்களை நினைத்து ஆறுதல் அடைகிறார். தனக்கு வந்த பாடுகளில் எரேமியா கர்த்தரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தர் என் பங்கு என்று அவருடைய ஆத்துமா சொல்லிற்று. கர்த்தர் மனுஷரை சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார்.